ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாகா. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஜோதிஷ சாஸ்திரத்தில் உள்ள டாப் யோகங்களாகிய பஞ்சமகாபுருஷ யோகங்களை பற்றி தாம் சொல்லிட்டு வந்தேன். இப்போது பஞ்சமகாபுருஷ யோகங்களிலே 4வது யோகமாக இருக்கப்பட்ட மாளவ்ய மகா யோகத்தை பற்றித்தான் சொல்ல போகிறேன். இந்த ஜாதகம் மாளவ்ய மகா யோகம் உள்ள ஜாதகம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எப்பவுமே சுக்கிரனோட எல்லா கிரகங்களுக்கும் உங்களுக்கு தெரியாததில்லை, எல்லா கிரகங்களுக்கும் ஒரு உச்ச ராசி இருக்கும். சுக்கிரனோட உச்ச ராசி தான் மீனம். இப்போ சுக்கிரன் ஜாதகத்தில் மீனத்தில் உச்சமாக இருக்கு. அப்போ மிதுனம், கன்னி, தனுசு. மிதுனத்தில் இருந்து 10ஆம் இடத்திலையும், கன்னியில இருந்து 7ஆம் இடத்திலையும், தனுசுல இருந்து 4ஆம் இடத்திலையும் இருக்கு சுக்கிரன். அதாவது லக்னத்தில் இருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ இல்லை லக்னத்திலேயோ, இப்போது இந்த லக்னம் இதுதான் ஆயிருந்திருந்தாலும், மீன லக்னம் ஆயிருந்தாலும், லக்னத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அது மாளவ்ய மகாயோகம்தான். அப்போ லக்னத்தில் இருந்து சுக்கிரன் 4லேயோ 7லேயோ 10லேயோ இல்லை லக்னத்திலேயோ உச்சமாக இருந்தால் அது மாளவ்ய மகா யோகம். அப்போ பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் இருக்கா, ஃபஸ்ட்டு அது பார்க்கணும். அப்புறம் நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும், கன்னி லக்னமாக இருந்தாலும், தனுசு லக்னமாக இருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கு என்றால் உங்களுக்கு மாளவ்ய யோகம் என்ற மகா பாக்ய யோகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாளவ்ய யோகத்தோட பலங்கள் என்ன என்று பார்க்கலாம். உங்க ஜாதகத்தில் மாளவ்ய யோகம் இருந்தால், இல்லை மாளவ்ய யோகம் உள்ள ஒரு ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் பலங்கள் எப்படி? வசீகரமான கண்ணுகளும் அழகும் உள்ள சரீரம். அவரோட கண்ணுகள் ரொம்ப அட்ராக்ஷனாக உள்ள கண்ணாக இருக்கும். இப்படி ஆகர்ஷணம் செய்யப்பட்ட கண்ணாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும். கண்ணுக்கு ரொம்ப அழகு இருக்கும். ஒரு அட்ராக்ஷன், வஷ்யதை இருக்கும் இந்த மாளவ்ய யோகம் உள்ள ஆளுகளோட கண்ணு. அதே மாதிரி ரொம்ப அழகுள்ள உடம்பாக இருக்கும். ஃபேஸு நல்ல உடம்பு கம்ப்ளீட்டாக நல்ல அழகுள்ளதாக இருக்கும். தனபாகிய யோகம் இருக்கும். எல்லா பாகிய யோகங்களும் இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பவன வாகன யோகங்கள், நல்ல வீடு இருக்கும். ஒரு வீடு அல்ல, ஒரு 4-5 வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கும். நல்ல வீடு இருக்கும். அதாவது பங்களா அப்படியெல்லாம் சொல்லலாம். ப்ளஸ் வாகன யோகம், வாகனங்கள் இருக்கும். ஒரு வாகனம், இப்போ ஒரு வாகனம் எல்லாம் இல்லாத ஆளுகள் இருக்கோ தெரியல, நிறைய பேருக்கும் 90% ஆளுகளுக்கும் எல்லாம் ஒரு சொந்தம் காரெல்லாம் இருக்கும். இது அப்படி அல்ல, ஒரு 4-5 கார்கள், காஸ்ட்லி கார்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ வாகன யோகம் இருக்கும். ப்ளஸ்ஸு நல்ல அழகும் குணமும் உள்ள மனைவி. அதாவது புருஷ ஜாதகம்தான் இது என்றால் ரொம்ப அழகு, நல்ல குணம் இவையெல்லாம் உள்ள வைஃபு. அதாவது மாளவ்ய யோகம் உள்ள ஒரு ஆளோட வைஃபு ரொம்ப அழகுள்ளவராக இருக்கும், நல்ல குணமுள்ளவளாக இருக்கும். ஜோதிஷ கிரந்தங்களில் லக்ஷ்மி துல்லியமாக இருக்கும் அப்படின்னு, லக்ஷ்மி தேவின்னு சொன்னால் தெரியும் இல்லையா? நல்ல குணம் இருக்கு, அழகு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. அப்படி உள்ள ஒரு மனைவி இருக்கும். ப்ளஸ் பாக்கியங்கள் உள்ள ஜாதகத்துடன் பிறந்த குழந்தைகள் உண்டாகும். அவருடைய குழந்தைகள் ரொம்ப பாக்கியமுள்ள ஜாதகமுள்ள குழந்தைகளாக இருக்கும். சுருக்கமாக
பாக்கியமுள்ள ஜாதகத்துடன் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் மாளவிய மகாயோகம் இருக்கு என்றால் சந்தேகம் வேண்டாம், அவங்களோட குழந்தைகளோட ஜாதகம் எடுத்து பாருங்கோ, அதில் ராஜயோகங்கள் கண்டிப்பாகவே இருக்கும். குழந்தைகள் நல்ல அழகுள்ளவராக இருக்கும், புத்தி உள்ளவராக இருக்கும், அறிவுள்ளவராக இருக்கும், நல்ல படிக்கப்பட்டவராக இருக்கும், எல்லாவர்கிட்டையும் அன்பா ஸ்நேகமா பழகப்பட்டவராக இருக்கும். மற்றவர்களோட வெறுப்பு சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்காது உங்கள் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் சகல காரியங்களிலும் பாண்டித்யமும் புகழும், எல்லா காரியங்களிலையும் அவருக்கு அறிவு இருக்கும், எல்லா விஷயங்கள்லேயும் அறிவு உள்ளவராக இருக்கும். அதே மாதிரி புகழ் உள்ளவராக இருக்கும். புகழ்னா தெரியும் இல்லையா, கீர்த்தி புகழ். அந்த ஊர்ல போய் இவரை பற்றி கேட்ட, ஓ அவரா இவர் அப்படி சொல்லுவார், ஓ அவரா அவர் தான் இவர், இல்லை அவரோட வீடு அங்கே இருக்கு, இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கும், புகழ் உள்ளவராக இருக்கும். அப்போ எப்படி இருந்தால் அது, அதாவது ரொம்ப அழகுள்ள மனைவி கிடைக்கும், நல்ல ஜாதகத்துடன் பிறந்த நல்ல குணங்களுள்ள அழகுள்ள புத்தியுள்ள குழந்தைகள் உண்டாகும், நல்ல வீடு வாகனம் இவையெல்லாம் இருக்கும், நல்ல புத்தியும் அறிவும் இருக்கும், ஃபினான்ஷியலி நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், நல்ல உத்தியோகம் இருக்கும், பிஸ்னஸ் வைஸ் நல்ல growth இருக்கும், ஒன்றுக்கு மேல் பிஸ்னஸ் செய்யப்பட்டவராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாக்கிய யோகங்களும் இருக்கத்தான் செய்யும் மாளவிய மகாயோகம் இருந்தால். இப்போ உங்கள் ஜாதகத்தில் மாளவிய மகாயோகம் இருக்கா என்று ஜாதகத்தை எடுத்து கொஞ்சம் சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஜெகத்மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.